Hello nerds, welcome back to the series Everyone Can Be a Streamer. லாஸ்ட் வீடியோவில் டியூவல் பிளாட்ஃபார்ம் லைவ் எப்படி போடுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்ஸ் ப்ளஸ் ஃபுல் ஸ்க்ரீன் லைவ் இன் யூடியூப். அதாவது OBS யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் ஃபுல் ஸ்க்ரீன் லைவ் அண்ட் ஷார்ட்ஸ் லைவ் ரெண்டும் எப்படி போடுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு மினிமம் 50 to 100 Mbps ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அதோட மிட் ரேஞ்சுக்கும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான PC வேணும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டெப் 1, டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் வெர்டிக்கல் பிளக்இன். இதை நான் ஆல்ரெடி எபிசோட் 3ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. ஸ்டெப் 2, செட்டப் ஸ்ட்ரீம் கீ. டியூவல் லைவ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 செப்பரேட் ஸ்ட்ரீம் கீ க்ரியேட் பண்ணணும். அதுக்கு உங்களோட லைவ் டேஷ்போர்டுக்கு போங்க. அதில் ஸ்ட்ரீம்ன்ற ஆப்ஷனுக்கு போங்க. இதில் ஸ்ட்ரீம் கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ ஸ்ட்ரீம் கீ கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரீம் கீயும் ஹரிசாண்டல் லைவுக்கு ஒரு ஸ்ட்ரீம் கீயும் க்ரியேட் பண்ணுங்கள். இதில் வேறு எந்த ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நேமை மட்டும் போட்டுட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் கீ க்ரியேட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஹரிசாண்டலுக்கு ஒன்று, ஷார்ட்ஸுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். நான் ஹரிசாண்டலுக்கு டிஃபால்ட்டை யூஸ் பண்ணுறேன், ஷார்ட்ஸுக்கு ஒன்று ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஹரிசாண்டலுக்கு க்ரியேட் பண்ண ஸ்ட்ரீம் கீயை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல காப்பி ஆப்ஷன் இருக்கும். இந்த காப்பியை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட OBSக்கு போயிட்டு மெயின் ஸ்க்ரீனுக்கான செட்டிங்ஸ்க்கு போங்க. அதில் ஸ்ட்ரீம்ன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு யூஸ் ஸ்ட்ரீம் கீ அட்வான்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண ஸ்ட்ரீம் கீயை இங்கே பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அகெயின் உங்களோட லைவ் டேஷ்போர்டுக்கு போயிட்டு ஷார்ட்ஸுக்கான ஸ்ட்ரீம் கீயை செலக்ட் பண்ணுங்கள். அதை காப்பி பண்ணிவிட்டு கோயிங் பேக் டு OBS வெர்டிக்கல் லைவுக்கான செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஸ்ட்ரீம்ன்ற ஆப்ஷனில் அந்த ஸ்ட்ரீம் கீயை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போது ஹரிசாண்டல் லைவுக்கான ஸ்ட்ரீம் கீ பேஸ்ட் பண்ணியாச்சு, வெர்டிக்கல் லைவுக்கான ஸ்ட்ரீம் கீயும் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 3, செட்டப் லைவ். இப்போது லைவ் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். உங்களோட லைவ் டேஷ்போர்டுக்கு போயிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க மேனேஜ் ஆப்ஷனுக்கு போங்க. இங்கே ஸ்கெடியூல் ஸ்ட்ரீம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் நியூ ஆர் ரீயூஸ் செட்டிங் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி ஒரு ஸ்கெடியூல் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நான் டெஸ்டிங் பர்பஸ்க்காக ப்ரைவேட் வைக்கிறேன். ஸோ ப்ரைவேட் வச்சுட்டு டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஸ்கெடியூல் ஆகிடும். அகெயின் நீங்கள் இதே இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேனேஜ் போனீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண லைவ் ஸ்ட்ரீம் இங்கே காட்டும். ஸோ அகெயின் இன்னொரு ஸ்கெடியூல் க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு லைவ் க்ரியேட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக மேபி லாஸ்ட்டில் நீங்கள் ஷார்ட்ஸ்ன்னு ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் இதையும் ப்ரைவேட்டில் வச்சுக்கிறேன். டன் கொடுத்தீங்கன்னா இன்னொரு லைவ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்க்கான லைவ். ஃபஸ்ட்டு டேப்பில் இருக்கிறது ஹரிசாண்டல் ஸ்ட்ரீமுக்கான லைவ். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரீம் கீழே ஹரிசாண்டலுக்கான ஸ்ட்ரீம் கீயை ஹரிசாண்டல் லைவில் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஷார்ட்ஸ்க்கான ஸ்ட்ரீம் கீயை ஷார்ட்ஸ் லைவில் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு 2 டேப்பில் ஒரு டேப் ஷார்ட்ஸ் ஸ்ட்ரீம் கீ, இன்னொரு டேப் ஹரிசாண்டலுக்கான ஸ்ட்ரீம் கீ. அண்ட் ஒன் மோர் திங், கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா எனேபிள் ஆட்டோ ஸ்டார்ட் அண்ட் எனேபிள் ஆட்டோ ஸ்டாப்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆட்டோ ஸ்டார்ட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க, ஆட்டோ ஸ்டாப்பை டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு பவர் கட் ஆர் இன்டர்நெட் கனெக்ஷன் இஷ்யூ இருக்கிற போது லைவ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகாது. நீங்கள் மறுபடியும் OBSல ஸ்டார்ட் பண்ணும்போது லைவ் ஆட்டோமேட்டிக்காக ரீகனெக்ட் ஆகி உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸ்டெப் 4, கோ லைவ். இப்போது OBSக்கு போயிட்டு நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டு வெர்டிக்கல் லைவ்லையும் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைவுமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஹரிசாண்டல் லைவ், இது வெர்டிக்கல் லைவ். ஸோ வெர்டிக்கல் லைவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, ஹரிசாண்டல் லைவ் ஃபுல் ஸ்க்ரீனில் வருது. ஸோ OBSல இருக்கிற ஃபுல் ஸ்க்ரீன் அண்ட் ஹரிசாண்டல் ரெண்டுமே இப்போ உங்களுக்கு லைவில் வந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக ஃபுல் ஸ்க்ரீன் லைவ் அண்ட் ஷார்ட்ஸ் லைவ் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல கண்டென்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பை.